அழுகி பெருகும்படி கர்த்தர் ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது பார்க்கும் பொழுது ஏசேக்கு சித்தனா போன்ற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் பிரச்சனை. அப்ப வாக்குவாதங்கள் பிரச்சனை ஈசாக்குடைய வாழ்க்கையில சந்தித்தது. ஆனால் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. மறுபடியும் அடுத்த நகருக்குள்ளாக போகும் பொழுது கர்த்தர் ரெகோபோத்தை வைத்திருந்தார். இந்த காலை வேளையில அடுத்த நகருக்குள்ளாக நடந்து போகும் பொழுது, அடுத்த நகருக்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். எனவே நான் மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், நான் கடன் என்கிற மரண பள்ளத்தாக்குள் இருக்கிறேன், வியாதி என்கிற மரண பள்ளத்தாக்குள் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்க சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்கள் பள்ளத்தாக்கை கர்த்தர் ஆசீர்வாதமான பள்ளத்தாக்காக, அது நிச்சயமாக தேவன் ஆசீர்வாதம் உள்ள பள்ளத்தாக்காக மாற்ற முடியும். ஆமா, 4ஆம் நாள்ல பராக்காவிலே கொண்டாடினார்கள். பராக்கா என்பது ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு. அப்ப ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கை நிச்சயமாய் தேவன் உண்டு பண்ண முடியும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி மாற்றிக் கொள்கிறார்கள். சங்கீதம் 84 வாசிக்கிறோம். அப்ப அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரியே, அருமையான சகோதரா, தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நிச்சயமாய் வாழ்க்கையில ஒரு தேவ செயல் உண்டு என்று தேவன் தீர்க்க தரிசனமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ செயல் இருக்குது பிரதர், தேவனுடைய வழி நடத்தல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குது பிரதர்.